என்னது நம்ம ஃபேஸ்புக் ஓனர் மார்க்கு ஜெயிலில் போட்டிருக்காங்களா? நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்கை தொடர்ந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்தியா ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஏற்கனவே தெரியும். ஸோ அதுக்காக ஜூலை 23, 2026 அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் பேப்பர் லீக்கு அகைன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கப்படணும், ஸ்ட்ரிக்டர் லாஸ் கடைப்பிடிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ அப்லோட் பண்ண கரெக்டாக 5வது நாள் ஜூலை 28 அன்னைக்கு அந்த வீடியோ ஃபேஸ்புக்லேருந்து டெலீட் ஆகிருக்கு. ஃபேஸ்புக்கில் யார் சர்ச் பண்ணாலும் இந்த வீடியோ டெம்பரவரிலி அன்அவைலபிள் அப்படின்னு வந்துருக்கு. அது பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஸ்புக்காரன் டெம்பரவரிலி அன்அவைலபிள் மட்டும் போடாமல் கூடவே த கண்டென்ட் ஹேட் பீன் ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ் ஆஃப் லீகல் ரெக்வஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம யூடியூப்லலாம் ஒரு வீடியோ பிடிக்கலாம் பிளாக் கொடுப்போம், அதை யூடியூப்காரன் வெரிஃபை பண்ணி பிளாக்கும் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி வேறு ஒரு நபர் பிளாக் ரிப்போர்ட் கொடுத்த அந்த காரணத்தினால் நாங்கள் அதை லீகல் ரெக்வஸ்ட் மூலிமா நாங்கள் அதை பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபேஸ்புக்கில் யார் சர்ச் பண்ணாலும் இந்த வீடியோ டெம்பரவரிலி அன்அவைலபிள் அப்படின்னு வந்துருக்கு. அது பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஸ்புக்காரன் டெம்பரவரிலி அன்அவைலபிள் மட்டும் போடாமல் கூடவே த கண்டென்ட் ஹேட் பீன் ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ் ஆஃப் லீகல் ரெக்வஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம யூடியூப்லலாம் ஒரு வீடியோ பிடிக்கலாம் பிளாக் கொடுப்போம், அதை யூடியூப்காரன் வெரிஃபை பண்ணி பிளாக்கும் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி வேறு ஒரு நபர் பிளாக் ரிப்போர்ட் கொடுத்த அந்த காரணத்தினால் நாங்கள் அதை லீகல் ரெக்வஸ்ட் மூலிமா நாங்கள் அதை பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெட்டா நிறுவனமும் இந்த வீடியோவை நாங்கள் ரீஸ்டோர் பண்ணிடுவோம், இது ஒரு டெக்னிக்கல் எரர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்த எம்பி ஒருத்தர் நிஷிகாந்த் துபே அப்படின்ற ஒருத்தர், நீங்கள் இந்த வீடியோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்பாலஜிஸ் கேட்கணும், இல்லைனா நாங்கள் உங்களோட சேஃப் ஹார்பர் ப்ரொடக்ஷனை ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தான் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் லாக் ஆகிட்டார். சேஃப் ஹார்பர் ப்ரொடக்ஷனை ரிமூவ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப் ஹார்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்பில் இப்போ நான் வீடியோ போடுறேன், இப்போது நான் போடுற வீடியோக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த வீடியோவில் நான் யாரை பற்றி எதை சொன்னாலும் அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள், யூடியூப் கம்பெனி கிடையாது. ஓகேவா? ஸோ அது அந்த ஆக்டை கொண்டு வர்றது தான் சேஃப் ஹார்பர். இப்போ அந்த சேஃப் ஹார்பர் இல்லைன்னா, ஒரு பிளாட்ஃபார்முக்கு இல்லைன்னா, அந்த பிளாட்ஃபார்மில் போடக்கூடிய எல்லா வீடியோக்கும் அந்த பிளாட்ஃபார்மோட சிஇஓ தான் பொறுப்புன்ற மாதிரி நம்ம மார்க் ஜக்கர்பர்க் அப்பாலஜிஸ்ன்னு கேட்டிருக்காரு. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு வீடியோ ரீஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பற்றி நான் நினைக்கிறேன், அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.